எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் முனியன் கண்ணம்மா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போமே ஹாப்பியாக இருங்க. இப்போ என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரசம்ஹாரம் விளாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஹெட் வித் மை மாதிரி நான் எப்படி கிளம்புனேன், என்னோட அவுட்ஃபிட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு ரோஸ் கலர் டாப் மாதிரி எடுத்திருந்தேன். அது ஒரு சின்ன கிளிப்பு, கவுச் கிளிப் மாதிரி, வாட்ச்சு, ஒரு ஜிமிக்கி, அப்புறம் வந்து பேங்கிள், கண்ணாடி வளையல். இப்போ என்னது ஒரு கண்ணாடி வளையல்னு ரொம்ப ஆசை வந்துட்டு க்ரீன் கலர் எடுத்திருந்தேன். அப்புறம் குளிச்சுட்டு வந்து தலையை நல்லா காய வச்சாச்சு. சரி தலை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சும்மா பிளெயின் தான், ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கையில் நல்லா பஃப் மாதிரி வச்சு அழகாக இருந்துச்சு. அப்புறம் எப்பவுமே இருக்கிற மாதிரி சைடு வகட் எடுத்து அந்த சைடை வந்து நம்ம ஒரு சுற்றி கிளிப் மாதிரி போடாமல் அதே மாதிரி இழுத்துருந்தேன். இது வந்து முன்ன ரொம்ப அழகாக இருக்கும், அதோட பின்னாடி நம்ம பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும். அந்த கிளிப்புக்கும் அந்த நம்ம ஹேர், நான் வந்து ஃபுல் ஹேரை விரிச்சு போட்டிருந்தேன். அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விரிச்சு போட்டிருந்தேன். எப்பவுமே ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அப்போ குளிச்சு கிளம்பாதீங்க. அதுக்கு முன்னக்கூட்டியே குளித்து நல்லா நம்ம ஹேர்லாம் சீக்கிரத்தை வச்சோன்னா நல்லா புசன்னு இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பின்னாடி பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் சரி சின்னதாக மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் மாய்ஸ்சரைசர் லிப் பாம் போட்டிருந்தேன். அப்புறம் நான் எது இல்லாமல் கூட போயிடுவேன். நான் பொட்டு இல்லைன்னா அவ்வளோதான் அது. அப்புறம் காஜல், நான் வெளியே பண்ண மட்டும் தான் காஜல் போடுவேன். அது அப்புறம் ஜிமிக்கி, அந்த எல்லாமே ஒரே ஜிமிக்கி தான், ஜிமிக்கி போட்டிருந்தேன். அப்புறம் பேங்கிள். எப்பவுமே வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸோட கான்ட்ராஸ்ட்டாக நம்ம வந்து வளையல் ஜிமிக்கெல்லாம் போட்டால் இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் ஃபைனலாக குங்குமம். நான் இந்த டாப்புக்கு வந்து ரோஸ் கலர் டாப் அப்படிங்கிறதால நான் ரோஸ் கலர் லெக்கின் அண்ட் ரோஸ் கலர் ஷாலே தான் நான் பேர் பண்ணியிருந்தேன். இதை ஃபைனல் லுக். அப்புறம் ஒரு 4 மணிக்கெல்லாமே அங்கே போயிட்டோம். சரியான கூட்டம். இப்போ வந்து கடல் வேறு இங்கே தள்ளி வந்துட்டு அது. அப்புறம் வந்து அங்கே நிறைய பில்டிங் கட்டினோடனே ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. இந்த பனைமரம் ஃபுல்லுமே ஒரே கிளி தான், கிச்சின்னு சவுண்ட். அது கேட்க அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பக்கம் அங்கே தான் வந்து சூரசம்ஹாரம் வந்து நடந்துச்சு. நாங்கள் வந்து அதை பார்க்கவே முடியலை, எப்படி வதம் பண்ணுவாங்க அதை பார்க்கவே முடியலை. இங்கே தான் இப்போ வேல் கொண்டு வராங்களா, அது முடிஞ்ச பிறகு முருகரை வந்து வதம் பண்ணியிருப்பாங்களா, அந்த வேலை வந்து இங்கே கொண்டு வந்து வைப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து முருகருமே கொஞ்சம் வந்துடுவாங்க. நாங்கள் அங்கே தெரியவே இல்லை. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா அதுக்கு லெஃப்ட் சைடில் தான் அது நடந்துச்சு. நாங்கள் வந்து அங்கே ஃபுல்லுமே சரியான கூட்டம்னால அங்கே போக முடியல. நாங்கள் எங்கேயும் நின்றோம். மோஸ்ட்லி நிறைய பேர் இங்கே தான் நிற்பாங்க. ஏன்னா முருகர் வந்து பந்தம் பண்ணிவிட்டு இங்கே தான் வருவாங்களா, அதனால் முருகரை பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே இருப்பாங்க. அந்த வேல் தான் வதம் பண்ண வேல் இன்னும் வச்சுருக்காங்களா. இப்போ தான் முருகர் வராங்களா. அதை பார்க்கவே அப்படியே கண்கொள்ள காட்சியாக இருந்துச்சு. முருகர் வந்தோன்னே எல்லாருமே முருகா அரோகரா அரோகரா அப்படின்னு ஒரே சவுண்டு. அதை கேட்டோன்னே நம்மளை அறியாமே அரோகரா அரோகரா அப்படின்னு நம்ம சொல்லாதவங்க கூட அதை கேட்டோன்னே நான் வந்து அரோகரா அப்படின்னு. அப்புறம் முருகரை கூப்பிட்டு போய் அந்த மண்டபம் மாதிரி இருந்துச்சுல்ல, அங்கே வச்சு தான் அலங்காரம் பண்ணி நம்மளுக்கு தீபாவளிலாம் கட்டுவாங்க. இங்கே வேணால் பாருங்கள். அந்த வதம் பண்ண வேலை இன்னுமே அங்கே வச்சுருப்பாங்க. அதை அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் வேலை தூக்கி கட்டுவாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். முந்தியெல்லாம் அந்த கம்பு மாதிரி இருக்கலாம், அந்த கம்பில் தான் நின்னாலே நம்ம ஃபுல்லுத்தையுமே பார்த்துடலாம். இங்கே கம்பல்னாலே அங்கே வதம் பண்ணது ஃபுல்லுமே தெரியும். இவ்வளோ தான் போட்டிருக்கேன். இப்போ அப்படி இல்லை, ஃபுல் கூட்டம் தான். இந்த சஷ்டிக்கு விரதம் இருப்பாங்களா அவங்க எல்லாருமே முருகர் வந்து சூரனை வதம் பண்ணி முடிப்பாங்களா. முடித்த பிறகு இங்கேயே பானக்காரம் கொடுப்பாங்க. அது குடிச்சு தான் அவங்க விரதத்தையே முடிப்பாங்க. விரதம் இருக்கிறவங்க மற்றவங்களுமே பானகாரம் வாங்கி குடிக்கலாம். இதுதான் அவங்க வேண்டுதல் மாதிரி கொடுப்பாங்கல்ல, அப்படி கொடுப்பாங்க. நம்ம யார் வேணாலும் வாங்கி குடிச்சோம். நானுமே சஷ்டிக்கு விரதம் தான். அந்த பானகாரம் குடித்த பிறகு என் விரதத்தையே நான் முடித்தேன். முருகரை வந்துட்டாங்களா. வந்த பிறகு அவங்க மாலை போட்டு வந்திருப்பாங்க. அந்த மாலைலாம் கழட்டி புது மாலை போட்டு அவங்கள அலங்காரம் பண்ணுவாங்க. அது ரொம்ப நேரம் இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருந்தோம். நாங்கள் வந்து அங்கே போகல, முருகரையாட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே நிறைய பேர் இங்கே தான் நிற்பாங்க. சரி முருகரையாட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. நாங்களும் இங்கே தான் நின்றுட்டு இருந்தோம். ரொம்ப கூட்டம். உட்காந்துட்டோன்னா அவ்வளோந்தான், நிற்க கூட முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு.
அலங்காரம் ரொம்ப நேரம் நடந்துச்சு. அவங்க தான் நிற்பாங்க, நம்மளுக்கு எதுவுமே தெரியல என்ன பண்ணுவாங்கன்னு. அதுவும் கரெக்டாக அந்த சாம்பிராணி புகைலாம் வந்து கரெக்டாக அங்கே முருகர்கிட்ட வரமறைச்சிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு. இது வந்து ஐயா கோவில். இதுலலாம் மேலெலாம் ஏறி உட்காந்துருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாயிட்டு. ஃபஸ்ட்டு ரொம்ப கூட்டம். அப்புறம் தீபாவளிலாம் காட்டினாங்க. அதை காட்டினோன்னே எல்லாருமே மறுபடியும் முருகன் அரோகர அரோகரன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்டாலே உடம்புலாம் அப்படி புல்லரிச்சு போயிட்டு. அப்புறம் ஃபைனலாக அந்த வேலை தூக்கி கட்டினாங்க பாருங்க, மாசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வள்ளி வந்து வந்துடுவாங்க. இது என்ன கதை அப்படின்னா, முருகர் வந்து சூரனை வந்து வதம் பண்ணது வள்ளிக்கு தெரியாதான், வந்துடுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து சூரனை வந்து அவன் வள்ளியோட அண்ணானா. வள்ளிக்கு வந்து தெரிஞ்சிருமா அப்படி வதம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே கோவப்பட்டு வள்ளி வந்து போயிடுவாங்களா. இப்போ அவங்க வந்து வள்ளி இருக்காங்களோ அவங்கள வந்து கூட்டி இவங்க போயிடுவாங்க, கோவப்பட்டு போயிடுவாங்க. அது வந்து இவங்க கூட்டு போகிற மாதிரி கூட்டு போவாங்களாம். போகிறாங்களா, கூட்டி போய் அப்புறம் வந்து இந்த தெப்பக்குளம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே கொண்டு போய் அங்கே போய் தான் வள்ளியே இருந்துருவாங்களாம். வந்து வள்ளி குகையில் இருந்தாங்களாம். இப்போ வந்து அந்த தெப்பக்குளத்தை அங்கே கொண்டு வச்சுருவாங்களாம். இப்போ இன்றைக்கி நடக்குது அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் வந்து வள்ளியை கூப்பிடுவாங்களாம். இது வரமாட்டோம் சொல்லுவாங்க. இவங்க கன்வின்ஸ் பண்ணி வள்ளியை வந்து கூட்டு வந்துடுவாங்க. கூட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் இப்போ இன்றைக்கி வதம், இன்றைக்கி சூரசம்ஹாரம். அடுத்த நாள் வந்து வள்ளி கூப்பிட்டு போயிடுவாங்க. கூப்பிட்டு போன பிறகு அடுத்த நாள் கூப்பிட்றாங்க. அடுத்த நாள் 3வது நாள் வந்து காலையிலே தான் முருகருக்கும் வள்ளிக்கும் வந்து கல்யாணம் நடக்குமா. முருகன் கோயிலை வச்சு கல்யாணம் நடக்குமா. எனக்கு தெரிஞ்ச கதையை தான் நான் சொல்லியிருக்கேன். தப்பாக இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இது ஃபுல்லுமே முடிஞ்ச பிறகு அந்த வியூவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாக லைட்டிங் தான். அதுவும் முருகனுடைய கோபுரத்தில் வந்து நான் லைட்லாம் போட்டிருந்தாங்க. அதை நம்ம வந்து இந்த பக்கமாக எடுத்திருந்தா இன்னும் அழகாக இருந்திருக்கும். நாங்கள் வந்து இங்கே இந்த ஐயா கோயில் இருந்ததால் எனக்கு இவ்வளோ தான் இதை எடுக்க முடிஞ்சிச்சு. ஃபைனலாக வீடியோ போட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். என்னுடைய வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய முதல் வீடியோவே 27 பேர் பார்த்துருக்கீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுவே 21 பேருங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இனி பார்க்க போகிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னுடைய வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீட்டில் சந்திப்போம். பாய்.